ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா தான். ஃப்ரைடே மேட்ச் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ரைட், அதை பற்றி ஆல்ரெடி ரைடர்ஸுங்களாம் கம்பேரிசன் ஒன்று போட்டாச்சு. ஆல்ரெடி பார்க்கறவங்க போய் பாருங்கள். யார் யார் ஃபிட்டு டீம்லன்னும் வேறு போட்டிருக்கோம் அந்த வீடியோவில். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? டிஃபென்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம். டிஃபென்ஸ் தான் முக்கியம். டிஃபென்ஸ் வின்னியூ டோர்னமெண்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும். போலர்ஸ் வின்னியூ டோர்னமெண்ட். அது நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், இல்லை ரைடர் தான் வின்னியூ டோர்னமெண்ட்டுன்னு. தெரியல, அவரோட ஒப்பீனியன். எனிவே இருந்துட்டு போட்டோம். ரைட், இப்போது தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா. அண்ட் யூ மும்பா நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நம்மளோட 10 பாயிண்ட் ஜாஸ்தி இருக்காங்க. ஜெயிக்க முடியுமா சார், போக முடியுமா பிளே ஆஃபுக்கெலாம் நிறைய பேர் கேட்டிங்க. ஏன் முடியாது? எல்லா 6 மேட்சும் ஜெயிச்சிருங்க, யாரும் தடுக்க முடியாது. நெவர் கிவ் அப், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அது ஸ்போர்ட்ஸோ, ஸ்டடீஸோ, லைஃபோ, எஜுகேஷனோ, அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கோ, கேரியரோ, எனிதிங். முயற்சி பாருங்கள், கடைசி வரைக்கும் போராடுங்க. ரைட், யூ மும்பாவை ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாது? ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுனமே சார் அப்படிம்பிங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்று ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்டார்ட் சொல்கிறேன் பாருங்க. குஜராத் ஜாயிண்டில் அவங்க ரெண்டு நாள் மட்டும் தான் யூ மும்பாவை அடித்தாங்க. அவங்க 34-33. இதே குஜராத்தை நம்ம 2 வாட்டி ஜெயித்தோம். ரைட், ஃபஸ்ட்டு வாட்டியானோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் சார், அவங்க சரியில்லைன்னா டீம். இப்போது பிரமாதமாக விளையாடிட்டு இருக்காங்க. தலைவாஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சது நம்ம அக்டோபர் 30, 44-25 குஜராத்திட்ட. அப்புறம் டிசம்பர் 6, 4 நாளைக்கு முன்னாடி தான் 40-27 ஜெயிச்சோம் இதே குஜராத்தில். இந்த எனிதிங் இஸ் பாசிபிள். அதுவும் இல்லாமல் தெலுங்கு டைட்டன்ஸ் யூ மும்பை 2 வாட்டி அவுட் பண்ணாங்க. 2 வாட்டி பவன் ஷெராவத் வேறு இல்லை அவங்ககிட்ட. அப்படி அவங்கள அவுட் பண்ணாங்க. எல்லா டீமும் அன்பீட்டபிள் தான். நோபடி இஸ் அன்பீட்டபிள் இயர். ஹரியானா ஸ்ரீலங்காஸ் சில மேட்ச் தோற்றுருக்கு. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக போங்க. நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்ன போனாலே நெகட்டிவ் வைப் தான் இருக்கும். கீப் பாசிட்டிவ் வைப் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் 3 மேட்ச் வில் டிசைட் நம்ம ரேஸில் இருக்கோமா இல்லையா தமிழ் தலைவாசன்னு. புதன்கிழமை தான் யூ மும்பா, வெள்ளிக்கிழமை பாட்னா பைரட்ஸ் கூட, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ்குள்ளே. இதில் தெரிஞ்சிடும் நமக்கு எங்கே போகிறோம், எந்த பக்கம் போகிறோம், வீட்டுக்கு போகிறோமா, பிளே ஆஃப் போகிறோமா என்னன்ட்டுன்னு. எனிதிங் இஸ் பாசிபிள். ஃபைட் அண்ட் லூஸ். அது டிஃபென்ஸ் கொஞ்சம் பார்த்துருமா. டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸ் தான் ஸ்டாப் பண்ணணும் எந்த ரைடராக இருந்தாலும். அவங்களோட டிஃபென்ஸை பற்றி கடன்னு பார்த்துடலாம். அவங்களோட லெஃப்ட் கார்னர் சோம்பேர் 43 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஆமாம், சுனில் அவங்க கேப்டன் 39 பாயிண்ட்டு. ரிங்கு சர்மா அவர் ஒரு ரைட் கார்னர், அவர் ஒரு 38 பாயிண்ட்டு. பர்வேஸ் பன்ஸ்வால் லெஃப்ட் கவர், அவர் ஒரு 24 பாயிண்ட். சுனில் அண்ட் பர்வேஸ் ஜோடி ரொம்ப பிரபலமானது, எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. போத் ஆர் வெரி குட் டிஃபென்ஸ். பட் அவங்களோட ஜார்ஜி சோம்பேர்லாம் எடுத்துருக்காருன்னா பாருங்கள். அப்புறம் ஜஃபர் தானிஷ் அவங்களோட ஆல்ரவுண்டர், அவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் டிஃபென்ஸில் மட்டுமே 20 பாயிண்ட் ரொம்ப எடுத்து வச்சிருக்காரு, அப்பார்ட் ஃப்ரம் ரைடிங். அப்புறம் சுரேந்தர் சிங்னு ஒருத்தருக்கு, அவர் ஒரு 14 பாயிண்ட்டு. ராகுல் ராகவ் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 8 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவங்க. அண்ட் மஞ்சித் கூட எடுத்திருக்காரு டிஃபென்ஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால் நெவர் அண்டர் எஸ்டிமேட். கடைசி 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் போராடணும். நடுவில் டோன்ட் கிவ் அப். லீடு வந்ததா லீடு அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருங்க. ரைட், அண்ட் இது அவங்களோட டிஃபென்ஸு. நம்ம டிஃபென்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம் டக்குன்னு. நிதிஷ்குமார், எஸ், யார் எதிர்பார்த்தா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இவர் தான் டாப்பில் இருப்பாருன்னு நமக்கு. 52 பாயிண்ட்ஸ். இன்னும் சாயில் குலியா, சாகர் எதிர்பார்த்தோம். சாகர் அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. சாயில் குலியா ஆன் அண்ட் ஆஃப்னு இருந்தார். நிதிஷ்குமார் கேப்டன் வர போன மேட்ச்சில் 52 பாயிண்ட்டு. ரெண்டாவது பஸ்தாமி 34 பாயிண்ட்டு. அப்புறம் சாயில் குலியா தான் 3வது பாயிண்ட்டு. அவர் 11 மேட்ச் தான் விளையாடிருக்காரு, 26 பாயிண்ட்டு. அபிஷேக் 13 மேட்ச் தான், 18 பாயிண்ட்டு. அஷீஷ் லெஃப்ட் கவர், அவருக்கு 9 மேட்ச் தான் கொடுத்தாங்க, அவரும் ஒரு 12 பாயிண்ட்டு. மொயின் ஷஃபாக்கி ஆல்ரவுண்டர், லாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹெம். இவரோட ரைடிங் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் 10 மேட்ச் விளையாண்டாரு, 9 பாயிண்ட் எடுத்திருக்காரு மொயின் ஷஃபாக்கி. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் எடுத்திருக்காரு இவர். ஆமாம், இதெல்லாம் சேர்த்து ரேட்டெல்லாம் சேர்த்து வெரி குட். ஸ்டார்டிங்லேயே விளையாட வச்சுருக்கணும் இவரை. 10 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ரைட், அப்புறம் ரோனக், அவர் ரைட்டு கவர் 5 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. இதுதான் நம்மளோட டிஃபென்ஸு. இந்த டிஃபென்ஸு தான் அங்கே இருக்கிற ரைடரை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸ்பெஷலி அஜித் சௌஹான் ஆகட்டும், மஞ்சித் ஆகட்டும், ஜஃபர் தானிஷ் ஆகட்டும், இவங்களாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இந்த இதுதான். அதே மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் நம்மளோட ரைடர்ஸை ஸ்டாப் பண்ணணும். சச்சினாவோ, நரேந்திரோ, மாசான முத்தோ, யார் யார் ஃபிட்டாக இருக்கான்னு தெரியல, விஷால் சால் இல்லான்னு. எனவே அது எல்லாமே ஸ்டார்டிங் 7 நான் சொல்கிறேன். இந்த ஸ்டார்டிங் 7 போனால் நல்லாயிருக்கும், யார் வர வாய்ப்பு இருக்குன்ட்டுன்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள். பொறுமை பார்த்து எத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.